இயேசு நாமத்தினாலே உங்களை எல்லாம் கிறிஸ்துமஸ் நாளிலே வாழ்த்தி வழங்குகிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாள் இன்னைக்கு இந்த நாள் பிரேயர் கிறிஸ்துமஸ் தான். அதெல்லாம் ஒரு சமூகத்தின் நாடு நம்ம வந்துக்கிறோம். அதனால் இன்னைக்கு அது விசேஷம். இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனையோ ஆண்டு ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும் நம்ம ஒரு வருஷமும் அவரை பிறந்தவே வச்சுருக்கோம். இல்லை, ஆனால் அது ஒரு நினைவு கூறுதோம். எப்படி நினைவு கூறுதோம், அவ்வளோதான். அவர் பிறந்து நமக்கு வேண்டி வாழ்ந்து ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம உள்ளத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால் நம்ம ஒரு நாளும் நினைவு கூறுகிறோம். சரி, நாங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. பாஸ்டர் மாதிரி நம்ம இதெல்லாம் பேச முடியாது. அவர் பைபிள் கொடுத்ததை கொடுத்தாரு. நாங்கள் எதை பேசணும் தெரிஞ்சுங்க, கொண்டு வந்ததை பேச முடியாது. அவ்வளோ முதல் கிடைச்சி சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன பேசுவோம். சரி, கொஞ்ச நேரத்தில் பேசிக்கலாம். அது போயா சரி ஜோமன் ஏதாவது ஜோமன் பார்க்கலாம். திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம். சரணம் சரணம் திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம். சரணம் சரணம் தந்தையாம் தேவனே சரணம் சரணம் தந்தையாம் தேவனே சரணம் சரணம் திருவருள் வடிவே சரணம் சரணம் திருவருள் வடிவே சரணம் சரணம் திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம். சரணம் சரணம் எந்தன் இயேசுவே சரணம் சரணம் எனக்காய் வந்தவரே சரணம் சரணம் எந்தன் இயேசுவே சரணம் சரணம் எனக்காய் வந்தவரே சரணம் சரணம் என் பாரம் சுமந்தவரே சரணம் சரணம் என் பாரம் சுமந்தவரே சரணம் சரணம் என்னை தருகின்றேன். சரணம் சரணம் என்னை தருகின்றேன். சரணம் சரணம் திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம்.
சரணம் சரணம் தூய்மையாமாவியே சரணம் சரணம் தூய்மையாக்குவோனே சரணம் சரணம் தூய்மையாமாவியே சரணம் சரணம் தூய்மையாக்குவோனே சரணம் சரணம் துணையாய் வருபவரே சரணம் சரணம் துணையாய் வருபவரே சரணம் சரணம் துதிக்கின்ற மும்மையே தூயனே சரணம் துதிக்கின்ற மும்மையே தூயனே சரணம் திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம் உன் பாதம் பணிகின்றோம் சரணம் சரணம் உம்மையை துதிக்கின்றோம் சரணம் சரணம் உன் பாதம் பற்றிக் கொள்வோம் சரணம் சரணம் உன் பாதம் பற்றிக் கொள்வோம் சரணம் சரணம் உம்மையை பின்தொடர்வோம் சரணம் சரணம் திருத்துவ தேவனே சரணம் சரணம் திருமுன் பணிகின்றோம் சரணம் சரணம். ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே சற்று நேரம் நான் பேச போகிறோம். கேட்குற மக்களுக்கு அது உள்ள ஒரு வார்த்தையாக அமைய உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தின் பிதாவே. ஹல்லேலூயா. இதில் கிறிஸ்து உண்மையில் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார். இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இத்தனை பேர் நல்லா சமைப்பீங்க வீட்டில். முதல்ல தூக்குறது எங்காவது தான் அப்படியா? ஏன்னா அவர் விசேஷம் பண்ண அவருக்கு நம்பிக்கை இருக்கு தானே. நான் சொல்லியிருக்காரு, நான் சொல்ல ருசியாக பாஸ்டர் செஞ்சாலும் இருந்தாரு, நம்ம இன்னும் சாப்பிடல அவர் சாப்பாடு. அதனால் ருசி வந்து அவருக்கு அதில் இருக்காது, அவர் கையில் இருக்கு ருசி. ஹல்லேலூயா. ஆனால் பெண்கள் யாரும் தூக்கலை, அவனுக்கு நம்பிக்கை இல்லை. என் சாப்பாடு சரியில்லையோ அப்படிதானா? பாஸ்டர்மா பருப்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்டுட்டேன், வெறும் பருப்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். என்ன ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ஹல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டு சங்கீதம் 34:8 அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர் என்பதை பாருங்கள். அப்போ ருசினா எப்படி தெரியும்? இந்த அம்மா செய்தது இதில் சாப்பிட்ருக்கேன் அதாக்குன்னு சொல்லுவேன். இவர் வீட்டில் சாப்பிடலை, அப்போ வீட்டில் சாப்பிட்டு அவர் செஞ்சு சாப்பிடல, ருசி தெரியாது. அப்போ சாப்பிட்டு பார்த்தா தான் அது ருசி தெரியும் இல்லையா? அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை சாப்பிட்டால் தான் தெரியும் இல்லையா? எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்டாலாம் இருக்குது, சாப்பிடாதான் இருக்காங்க இல்லையா? பேருக்கு சாப்பிட்டாலும் இருக்குல்ல. அப்போ நிறைய சாப்பிட்டு ருசிக்கும் இல்லையோ, பசி சாப்பிட்டா இருக்காங்க, பசிக்கு அது ருசியை பார்க்க மாட்டாங்க, ருசி அறியாது இல்லையா? பசியோடு இருந்தால் இல்லை இருக்குது, பழையது கூட இருக்குது, கொண்டா வெய்யி சலச்சலச்சா உப்பு போட்டு கரைச்சி குடிச்சு அடிச்சு போயிட்டே வேண்டியது அதுலையா? அப்புறம் நான் உப்பு போட்டேனா அப்படின்னு கேட்போம். நீங்கள் உப்பே போடல சாப்பிட்டியே மருந்து ஃபஸ்ட்டு வந்தனா மருத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? ஃபஸ்ட் ருசி அறியாது. ஆனால் கர்த்தரை நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும் சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை, பிடிச்ச வார்த்தை. அதுதான் அன்றைக்கி அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் பேச போகிறோம். பேசுறதுக்கு எழுத்துறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஒரு விஷயங்கள் நான் புது டைரி எடுத்து புதுசாக எழுதி பாட்டில் எழுதி இப்போ நாளாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பாஸ்டர் ஒரே வகையில் ஆஃப் பண்ணிட்டார், இந்த சோழியே விட்டாது. இப்போ 10 நிமிஷம் தான் விட்டார், 10 நிமிஷம் பேச முடியாது. 4 நிமிஷம் தான் விட்டாயா, அவருக்கு ஃபுல்லாக பேசிட்டார். அப்போ அதுக்குள்ளே என்ன பேசணும்? இப்போ தான் அங்கே பேசிட்டு ஆண்டவரே ஏதாவது சொல்லுங்க எனக்கு அப்படின்னாரு. அதனால தான் இந்த வார்த்தை எனக்கு மண்ணிலே ஏறிச்சு. இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அல்லையா? என் வாழ்க்கையில் அவர் கர்த்தர் நல்லவராக இருக்கார் அல்லையா? அதனால தான் அந்த வார்த்தை எடுத்தேன். எத்தனை பேர் இதை வரலாறு பிரிக்கிறது என்னது? கிமு கிபி. அதுக்கு என்ன முழு அர்த்தம்?
கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். எல்லாருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி பிரிக்கலாம். என் வாழ்க்கை அது மாதிரி தான். கிறிஸ்துக்கு முன் என்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்துக்கு பின் என்ன வாழ்க்கை. நீங்கள் என் வாழ்க்கையில் பிரித்து பார்க்கலாம். நான் ருசித்து பார்த்ததுனால கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இப்படி மாறிட்டேன். அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் பேச முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கிறிஸ்து வந்தால் பிரிக்கலாம். அதை பிரிக்க முடியும். அதுக்காக வரேன். கிறிஸ்து நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், உள்ளத்தில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் கிபியாக பிரிக்க முடியும். நிச்சயமாக அது டெஃபினட்டாக சொல்ல முடியும். டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை மாற்றுவதில் அது ஆண்டு மாற்றுவார். யாராலையும் முடியாத ஒன்று அவர் செய்வார். அந்த கிறிஸ்தா நல்லவர். அல்லையா? அவர் நல்லவர். ஏன்னா அவர் பூமி பிறந்தார், வளர்ந்தார், வலைபேசாரு, ஊழியம் பண்ணார். நமக்காக வேண்டி, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி என்பிட்டார். மீண்டும் அவர் பூமியில் 3 நாளில் இருந்திருந்து இன்றைக்கும் பரிசுத்தாவியாக இந்த ஒவ்வொரு மத்தியும் வருகிட்டிருக்கார். இன்றைக்கும் வாழ்கிற ஒரு ஆண்டவர். அல்லையா? நிச்சயமாக. அப்போ அந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னா, யோவான் 1:9 சொல்லுது. எந்த மனுஷனையும் வாசிக்கலாம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி. அல்லையா? ஆண்டவர் எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் பிரகாசமாக, வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் அவர். அல்லையா? நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்த உடனே மூஞ்ச பார்த்த உடனே, ஏன் மூஞ்சி பட்டி பார்க்கடா, மூஞ்சால இருட்டான பேருக்கு மூஞ்சி சரியில்லை இன்னைக்கு சொல்லுமா இல்லையா? நம்ம இளமை இடத்துல ஸ்கூலில் படிக்கும் பொழுது, அதெல்லாம் நம்ம வெளியே போகும்போது நம்ம நண்பர் பார்த்த உடனே நம்ம வீட்டில் சண்டை போட்டு போயிருப்போம். இப்போ என்ன மூஞ்ச சரியில்லை இன்னைக்கு, ஏன்னா இருட்டாக இருக்க மூஞ்சி அடிப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையில் இருட்டு இருக்குது. சிலது போகும்போது முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லையா? பிரகாசமாக இருக்கும். நம்ம பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் முகம் எனக்கு இன்னும் பிரைட்டாக இருக்கு அடிப்போம். சொல்லுமா இல்லையா? நல்ல முகம் எனக்கு பிரகாசமாக இருக்க, என்ன விஷயம் சந்தோஷமாக செய்திருக்கு தமிழத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் நம்முடைய இருட்டான வாழ்க்கையை, பாவமான வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது ஆண்டவர் தான். அல்லையா? இயேசு தான். அதாவது நல்லவர். ஆதியாகமம் 1:1 சொல்லுது. 1:1 சொல்லுது. ஆதியாகமம் 1:1 அதிலே தேவன் சிருஷ்டித்தார். ஆண்டவர் தான் ஆரம்பத்திலே இந்த உலகத்தை, வானம், பூமியிலிருந்து எல்லாவற்றையும், நட்சங்கள், புறா, பறவை, மீன், மாடு, ஆடு, கோழி, குருவி, கொக்கு, பாம்புக்கு, தேருக்கு, பாம்புக்கு தவறு தேவைப்படுது. பாம்புக்கு அதை படிச்சுக்காரு. பாம்பு தவறு மீன் சாப்பிடும். நம்ம மீன் திங்கிற மாதிரி மீன் நமக்கு தேவைப்படுது. பொறிச்சு நல்லா சாப்பிடுவோம். அப்போது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் ஒன்றா படிச்சுட்டு அதையெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக தான் உங்களை என்னையும் படிச்சுக்காரு. எவ்வளோயா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எல்லாத்தையும் படித்தார் ஆண்டவர். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் உன்னையும் அதெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நல்லா ஒன்று யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். யானை, எவ்வளோ பெரிய யானை, யானை எவ்வளோ பெரிய யானை, எவ்வளோ பெரிய யானை, சாதாரண பாதம் அதை அடக்கி அதெல்லாம் இல்லையா? யானைய ஒரு பாதம் மேலே உட்காந்து அழகா கால் வச்சு அப்படி காற்றுல விட்டுட்டு சின்ன ஒரு இது வச்சுட்டு அது பேர் என்ன பேர் விட்டுட்டு அது அழகா சொல்ல பிக்சர் கொடுத்துடலாம். யானையை ஒரு மனுஷன் யானை பிக்சர் கொடுதாயா, அது அவருக்கு வந்து மேலே வச்சுட்டு இப்படி
அவன் மற்றோட அதெல்லாம் வாங்கி அவங்க கொடுக்க முடியும் வாங்குறாரு. அப்போ மனுஷனுக்குடைய பவர் பார்த்தீங்களா, மனுஷனுடைய பவர் தனி பவர் தான் அவனுடைய படைப்பு. அது நம்மளால யோசிச்சுக்கோமா, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னத்தே வேணும் என் வாழ்க்கை இருக்கு, எனக்கு இதுதான் கொண்டுடணும். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய இருக்கு. நமக்கு காசு தான் நமக்கு முக்கியமாக தெரியுது. காசு பணம், காசு பணம், காசு பணம். காசு அழகாக சொன்னாரு, காசும் தேவை. அதுயா காசும் தேவை. காசு பொறுத்து வச்சு பார்த்தா காசும் ஆளும் தெரியும். இன்னும் வச்சு பார்த்தா காசு மட்டும்தான் தெரியும். அப்படித்தானே? 100 ரூபா இருக்கு. இது எப்படி வச்சு பார்த்தோம்னா நீங்களும் இப்படி இருக்கீங்க, அழகாக தெரியுங்க, அப்புறம் தொடங்குது தெரியுங்க. பார்த்தா வச்சுங்களேன், காசு மட்டும் தான் என் கண்ணில் தெரியும். அழகா உங்களுக்கு தெரியாது, மனுஷனை பார்க்கவே மாட்டான். இது பார்க்குறவன் மட்டும் பார்க்குறவன் காசு 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 காசுமா ஆளா நீ யாருடா இருந்துருவான். அண்ணனும் தம்பியும் எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு அப்படி அல்ல, இயேசு அப்படி அல்ல, எல்லோரையும் நேசிக்கிற ஒரு ஆள். அலலூயா அலலூயா. யாக்கோபு 1:27 வாசிங்க. இயேசு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் பக்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பக்தி எப்படி அப்படின்னா, ஆண்டவர் உன்னையும் என்னையும் விசாரிக்கிறவர். அவர் ஒரு விசாரிக்கிறபடியா இருக்கு. யாக்கோபு எழுதாரு இல்லை, ஆனால் எல்லாரும் அவர் நமக்கு எழுதாரு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அது ஆண்டவர் இன்னையும் விசாரிக்கிறவர். இப்படி இருக்கா என் மகா, எப்படி இருக்கா என் பொண்ணு, எப்படி இருக்கா என் பையன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறவரா ஆண்டவர். நல்லது செஞ்சாலும் அவருக்கு தெரியும், கிட்ட செஞ்சாலும் அவருக்கு தெரியும். அவரை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. மறைக்கவே முடியாது நம்முடைய செய்கைகளை. ஆனால் அதான் சொல்லுவாங்க தெரியுமா, சொல்லப்பட்டிருக்கு பிரசங்களை, சுத்த வீட்டுக்கு போகிறதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம்னு சொல்லப்பட்டிருக்கு. விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். சந்தோஷமாக அப்படிதான் இருக்கும். வசிங்க பிரசங்க 3:7 நீங்கள் இருப்பதில்லை. பிரசங்க 3:7 வாசிங்க. 7 தானே அது. சந்தோஷ வீட்டுக்கு அப்படிதான் இருக்கும். அதில் துக்க வீட்டுக்கு போகிறது நலம். 7:2 விருந்து வீட்டுக்கு போவதை போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். பார்த்தீங்களா? விருந்து வீட்டுக்கு போவது பார்க்கணும். விருந்தோம்பெல்லாம் சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் துக்க வீட்டுக்கு போகிறது நலம் சொல்லக்கூடிய. ஏன்னா துக்க வீட்டில் தான் துக்க வீட்டில் நம்மளை பாடி இருக்கும் பொழுது எல்லாரும் வந்திருப்பாங்க, இருப்பாங்களா இல்லையா? அப்போ தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் கதிரி ஆடுவாங்க. அது குடும்பம் ஆளும், அது வேறு விஷயம், ரத்த சொந்தம். ஆனால் சமுதிரம் ஆள் கடி வரவங்க பேசி வருவான். படுவா இப்படி சேர்ந்துட்டாங்களே, அதுவா சேர்ந்துட்டாங்களே, என்ன இந்த குடும்பத்தை கெடுத்த விடாமன் நல்லா போய் சேர்ந்துட்டான், சூப்பராக சேர்த்தாவிடாமன் அப்படின்னு பேசி வருவானுவா. கெட்டவராக இருந்தா நல்லவராக இருந்தா நல்ல மனுஷன்னாலே எத்தனை குடும்பத்தை வாழ வச்சாங்க, சேர்ந்தாண்டா போய் எத்தனை உதவி பண்ணா. இது ஆண்டு விசாரிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இது வச்சு அவங்களுக்கு நியாயத்துக்கு வருது. அல்லேலூயா. அதான் சொல்லப்படுறதுல சந்தோஷ விசேஷ வீட்டுக்கு போகிறது பார்க்கணும், துக்கோடு போகிறது நலம் சொல்லப்படுது தான். இங்கே வச்சு எல்லாரும் பேசுவாங்க, ஒரே பேசும். சுவாட்டு போகுதுன்னு அதை பேசிட்டே போவாங்க. நல்லவனாக இருந்தால் நல்லவத்தை பேசுவாங்க, குற்றவாக இருந்தால் குற்றவாளத்தை தான் பேசுவாங்க. அப்போது இதெல்லாம் ஆர்டர் கேட்டிருப்பார். அப்போ உண்மையை நீ நல்லவரை செஞ்சால் நீ எல்லாரும் போட்டுருவாங்க. அல்லேலூயா. இயேசு எல்லாருக்குமே நல்லவனாக தான் இருந்தார், நல்லவராக தான் இருந்தார் இயேசு. அவர் சொன்னபோல விபச்சாரிக்கு கூட அவர் தண்டனை கொடுக்கல, ஒரு தகுதிக்கு கூட அதை செய்யலை, மன்னிச்சு விட்டார். இப்பட்ட ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லை, நான் ருசிச்சு பார்த்தனால என் பாவத்தையும் அவர் சொன்ன பிறகு தான் நானும் சாட்சி தான். என் வாழ்க்கையை சாட்சி தான் சொன்னாங்க. நிறையா டைம் ஆகும், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துக்கு முன்னாடி 42 வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 42 வயசில். உங்களுக்கு எத்தனை வயசு? 43. இந்த வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அவர் 20 வருஷம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காரு. அப்படிதானே? எனக்கு கூட 20 வருஷம் ஆகிட்டு நீங்கள் வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். அப்போ அது 42 வருஷமாக நான் நல்லா பண்ணியிருக்கேன்.
கழிவுக்கலாம் கேள்வி. நல்ல கபடி வீரர், ஸ்டேட் பிளேயர். நான் நல்லா விளாடுவேன், எல்லா பக்கமும் போய் விளாண்டுருக்கேன். கேரளா, கர்நாடகா, பாம்பே எல்லாம் போயிருக்கேன். இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஸ்ட் பிளேயர். 20 வருஷமாக ஆடிருக்கேன், மேட்ச் ஆடிருக்கேன். நாட்டில் ஒரு ஜாலி தான். அதுக்கப்புறம் குடி, வெறி, வெட்டு குத்து, ஜெயில் வாழ்க்கை, ஜெயிலுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்போ கீழ்பூ உள்ள வாழ்க்கை அது. ஆனால் 40 நிமிஷம் தான் கிறிஸ்துவ பற்றி நான் அறிந்து கொண்டேன். ஐயா, குடிகார பையன் நான், குடிகாரன் பயங்கரமான குடிகாரன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அப்பா சொல்லி பார்த்தாங்க, அண்ணன் சொல்லி பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் 12 பேர். எத்தனை பேர்? 12 பேர். இப்போ ஒரு பிள்ளை பற்றி அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இப்போ வந்து எப்போ வளர்க்கே அப்படில்லப்பா அப்படிங்க. எங்கள் அம்மா அப்பா 12 பேரை பற்றி நான் பண்ணா பையன். எங்கள் வீட்டில் நான் மூத்த பையன் வச்சுருந்தாங்க. நான் தான் கடைசி குட்டியாக தான் எங்கள் வீட்டில் சில பையன். எனக்கு வயசு 64 ஆகிட்டு. அங்கே போய் அக்கா இருக்காங்க 54 வயசில் அங்கே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். நான் ஒருத்தர் ரொம்ப மோசம் எங்கள் வீட்டில். ஆனாலும் கர்த்தரை நான் அறியவே இல்லை. ஏதாவது சொல்லி பார்த்தாங்க, போயா நீ ஆசையாக கேட்டுருவேன். சுவிசேஷம் சொல்ல வந்தாலும் நான் அடித்து வரட்டும். நான் இயேசு பற்றி சொல்ல வந்தாலும் பாஸ்டர் இதே வரைக்கும் அடித்து வரட்டுருக்கேன். நான் இல்லை ஏரியாக்குள்ள அந்த இடத்துல தான் நீங்கள் சர்ச்சை இருக்கீங்களா, அந்த இடத்துல தான் சர்ச்சை இருக்காருன்னு சொல்லிட்டு போனார். பிள்ளைக்கார அவடாடே பிரம்மடிச்சு உடச்சிட்டாரு. பிள்ளைக்கார அவடா பிரம்மடிச்சவங்க பொழப்பில் பார்ப்படா அப்படின்னு போனார். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர். அந்த இடத்துல பிரம்மடிச்சு அடிச்சு தான் ஒளி பண்ணிட்டு இருந்தேன். அல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் இயேசுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையை மாறிட்டு அதான் கீழே அல்லையா. கிறிஸ்துவுக்கு பின்னாடி எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிச்சு. அதான் சொல்லப்பட்ட போல எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளியாக அந்த ஆண்டவர்களுடைய வாழ்க்கை வந்தார். இந்த பாவங்களெல்லாம் நான் கேள்வி அதுதான். என்னுடைய லட்சுமணு நடந்தவர் பிறந்த பாஸ் தான். இவர் பேர் தான், இவரே பேர் தான். என் ஃப்ரெண்ட், என் கிளாஸ் பேர். அவர்கிட்ட கேள்வி தான், என் பாவத்தை பண்ணி பாரா, இவ்வளோ பாவம் ரொம்ப அக்கிரமிச்சிருக்கேன் நான் எல்லாம் பண்ணி பாருடா அப்படின்னா. அது ஒரே நாள் நான் அனுபவித்தேன். ஒரு நாள் அந்த வார்த்தை ஏன் எனக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னா, அந்த மொழியை நான் என்னுடைய ஒரு ரூமில் அடைச்சே தான் கிடப்பேன். குடிச்ச ரூமில் அடைச்சே தான் படம் கிடப்பேன். அப்படி வெளிச்சமாக வந்து இல்லையா அப்படின்னு நான் பார்த்தவர், அப்படி பிரகாசமாக பார்த்தவர். அதை பார்த்தேன் மகனேனார். அன்னைக்கு மறுநாள் அவனுடைய ஏன்னா அப்படி பார்த்து வந்து அவர் அப்படி சொல்லுது. அப்போ தான் அந்த வார்த்தையை எடுத்து காமிச்சான். எந்த மனுஷனையும் பிரகாசம் இல்லைங்க அந்த வார்த்தையில் தெரியாது. அப்போ தான் அவனை எடுத்து காமிக்காமன். இந்த வார்த்தை தான்டா உனக்கு வந்துருக்காரு ஆண்டவர் சொன்னான். அப்போ தான் நம்பினேன். எஸ் அல்லையா. அப்புறம் நம்பினேன். நம்பினதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை முறைமையே மாறிடுச்சு. அப்படி குடித்தவன் ஒரே நாள் என்னால் எவ்வளோத்தையும் முடிஞ்சது. எல்லாத்தையுமே எங்கள் ஊருக்கே சாட்சி தான். எங்கள் ஊரில் சாட்சி தான். நான் என்னோட இப்படி குடிச்சுட்டு ஹோட்டலுக்கு கீழே நடப்பேன். ஷாக்கில் நடப்பேன். ஷாக்கில் நம்ம வந்து தூக்கிட்டு போவாங்க. என் பையனுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும். நேற்று கூட பையன் ஷாக்கில் என்னை சொன்னான். அப்போ அப்படி இருந்தால் மாறினான்னு சொன்னான். நேற்று கிறிஸ்மஸ் செய்தி எங்கள் சைடில் எங்கள் சர்ச்சில். ஆனால் அது ஆண்டவர்களுடைய வாழ்க்கை வந்தோடனே தான் அந்த வெளிச்சம் வந்து தெரியலையா. விட்டான வாழ்க்கை விட்டம் வந்துச்சு. அப்போ தான் நான் விழுத்துக்கு போடுவேன். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நான் பைபாலஜி படித்தேன். 40 வயசுக்கு அப்புறம் பைபாலஜி படித்து அதுக்கப்புறம் நான் பிள்ளைக்காரனாகி என் பிள்ளைங்களாம் இப்போ பிள்ளைக்காரனாகி இன்னைக்கு இப்படியோ ஒரு நல்ல ஆசீர்வாதமாக ஜம்முன்னு இருக்கும். அல்லையா நல்லா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் இயேசு. அல்லையா நான் சொல்லுதேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சுப்பார். ருசிச்சு பார்த்துக்கல நான் சொல்லுதேன். என் பாவங்கள்லாம் மன்னிச்சாரு. இப்போ பாவம்னா என்னென்னு இதெல்லாம் இதெல்லாம் பாவம் தெரிஞ்சவங்க சும்மா கேட்குறேன். இதெல்லாம் பாவம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லலாம். கொலை செய்ய நல்ல பிள்ளை சொல்லுமா இல்லையா? இதுமா இல்லையா? சொல்லுங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கு. சரீரத்திலே இருக்கு. அவருடைய படைப்பில் சொல்லாமே இருக்கு. பிளட்டில் இதெல்லாம் மாற்ற முடியாதான் இயேசு வந்தார் பூமிக்கு. இல்லையா? இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் வந்தார். இதுதான் பாவம். கொலை செய்வதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து பயங்கரமானது. அது பக்கம் போட்டோம். சிறியதிலே பாவம் தான் அது. ஆண்டு விட்டு அவர் சமூகத்துக்கு விளையிட்டாங்க. ஆனாலும் அவரை மன்னித்தார். அதுக்கு தான் அவர் ரத்தத்தையே சிந்தார். இல்லையா? அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து அவர் நம்மளை விடுவித்தார். இன்னொன்று அப்புறம் வேற சொல்லுது,
உன் வாலிபொழுதிலே உன் சிருஷ்டிகளை நீ சொல்லுது. பிரசங்கில 12:1. உன் வாலிபொழுதிலே சிருஷ்டிகளை என்ன? ஏன்னா சிறு பிள்ளையா இருக்கும்போது யாருமே நினைக்க முடியாது. என்ன நம்ம அம்மா சொல்றது நம்ம கேட்போம், அப்படித்தானே? சிறு பிள்ளையா இருந்தால் அம்மா சொல்றது தான் அது வேத வாக்கு, அதானே? அழகா நம்ம பட்டை போடலாம், அது பட்டை போடும். புட்டு வச்சுட்டா புட்டு வச்சு விற்கும். ட்ரெஸ் மாட்டுறது நம்ம மாட்டுறதுல போடுவோம், அதுவாக கேட்காதுதான். நான் வாலிப வயசு வந்துட்டுனா ட்ரெஸ் போட போதும், ட்ரெஸ்ஸை போட மாட்டேன். நான் இது பழசு ட்ரெஸ் ஆகி போச்சு, அந்த ட்ரெஸ் எடுத்து கொடு மாட்டேன், இதான் போடுவேன் காலேஜுக்கு. இப்படி தான் போடணும்னு அவசியமாக இருக்குது எனக்கு. கேட்குமா இல்லையா? கேட்குமா இல்லையா? வாலிப வயசில் கேட்கும், படிச்சு உடனே கேட்கும். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, சும்மா இருமா பாட்டு பேச்சு விடு. என்ன தெரியும் உனக்கு? பேச்சு விடுதா இல்லையா? எனக்கு தெரியாதாமே, சொல்லுமா இல்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. வாலிப வயதில் நினைத்து பாரு. அப்போ இந்த மாதிரி பேச மாட்டேன். ஏம்மா நீங்கள் பட்டை போட்ட கொட்டையை போட்டு எல்லாத்தையும் போட்டேன், இப்போ ஏசப்பா ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. அது இதில் நினைச்சுப்பார். உன் சிருஷ்டிகதை யாருன்னு சொல்லிட்டு, சிருஷ்டியை வணங்காத சிருஷ்டிகதை வணங்காத இல்லையா? அப்போ அதான் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். உன் வாலிப வயதில் உன் பிறப்பை உன் பிறக்க காரணமாக யாருன்னு யோசனை பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதனால தான் சொல்கிறேன். அப்போது இந்த வாலிப வயதில் ஆண்டவர் நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஆண்டு நம்ம விலக மாட்டோம். அப்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வோம். அப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மளால ருசித்து பார்க்க முடியும். நல்லவையா? அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து வாலிப வச்சுக்கிட்டு எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சார். அது மாத்திரம் இல்லை, உன்னை ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆண்டவர் உயர்த்துவார். நல்லவையா? நீ எப்படி இருந்தால் அவர் கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும் பொழுது அவர் உன்னை உயர்த்துவார், அவனை உயர்த்துவார். சொல்லப்பட்டிருக்கு, சிறியவனை உலகிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் செய்வார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லையா? அவர் உன்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். அது மட்டும் இல்லை, உன்னை அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர். இயேசுவை பிறப்பால் ஒரு விசேஷித்தவர், அப்படித்தானே? எப்படி? இயேசு பிறப்பால் விசேஷித்த ஒரு ஆண்டவர். எப்படி? கேள்வி பசுத்தாவியாக இருக்கோ? சரி, எங்கெல்லாம் சொல்லுங்க. இயேசு எப்படி பிறப்பால் விசேஷித்தவர்? என்ன வித்தியாசம்? பெண் வித்து. அல்லையா? அதுதான் பெண் வித்து. அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பா தான் போய் கொடுத்த வரமாத சொல்லியிருந்தாரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் பெண் வித்து. அல்லையா? பெண் வித்து. ஆனால் நமக்கு என்ன விசேஷம்? தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா யோசிப்பவன். எதனால்? எதனால்? என்னோடு இருப்பதனால். அல்லையா? நம்மோடு ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தர் ருசித்து பார்க்கணும். எப்போ நமக்கு இதுவாரு ஆண்டவர் கூட இருக்கிறவர் தான். அல்லையா? ஆண்டவர் கூட இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? முழுமையாக நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட என்னோட வாழ்வார், நல்லவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறார். அல்லையா? ருசித்து பார்ப்பதற்கு கொடுத்த திறந்துக்கான நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அந்த உள்ள ஒவ்வொரு பகுதி இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ஆசிர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கிருஷ்ணாமத்துக்கு இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தகுதியில்லாத என்னையும் தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு வருடமும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், வழியில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டணும் என்று சொல்லி நாங்கள் இந்த வருடத்தில் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவியில் பலப்படுத்தி அவர் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடணும்.
சரிங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். வாசிக்கலாம். சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புறீங்களோ, ஆமென், இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கடந்த வருடத்தில் நடந்த நம்மிடத்தில் காணப்பட்ட எல்லா அந்த துக்கமான நிகழ்வுகளையும் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். யார் யாருக்கெல்லாம் நான் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் முன் வருகிறீங்களோ, தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லி நீங்கள் முன் வைக்கிறீங்களோ, அவங்க எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர் மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிற காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2-3 மட்டும் நம்ம வாசிக்கலாம். அவர் என் வாயை 49:2 அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுவேன். நீ யாராக இருக்கலாம், தேவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டில் அவருடைய அந்த பிரசன்னத்தினால பாசு சொன்ன மாதிரி நாம் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மை மகிமைப்படுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சி பெரியது, ஆனால் சொல்லணும்னு நேரம் இல்லை. அதனால் ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நான் சொல்லுவேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம செபித்து நன்றி. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு மகிமைப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய உங்கள் சுத்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நாங்கள் கேட்குறோம். தேவனாகிய கர்த்தராண்டவரே, நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் சொன்னீங்க. அநேகர் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த முடியாது நான் சொல்லிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சகல துதிகனமையும்